ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை சொல்லு கோபால சுந்தரி. என்ன அகோபிலம் போனோம்னு ஆசையா இருக்கா? ஆமா திருமங்கை, நான் யாத்திரை எல்லாம் போகிறது, ஊர் ஊரா போகிறதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நீ தானே. என் குருஜி அம்மா எங்கேயும் யாத்திரைக்கெல்லாம் போனதே கிடையாது. நானும் ஒரு காலத்தில் யாத்திரையே போகாம இருந்தவள் தானே. நீ ஆடல் மாலை போய் 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 கோவில்களை பார்த்தாய் அப்படின்ற அந்த ஆனந்தத்திலேயே தான் நானும் யாத்திரை எல்லாம் போக ஆரம்பித்தேன். அதுவும் நேற்று அந்த செஞ்சு தாசி வந்தது, அப்போ என்ன துடுக்கு, என்னமா அவள் பேசினா, என்ன அனுபவம் அவளுக்கு, எவ்வளவு அழகா இயல்பா திருப்பாவையை இப்படி அனுபவிச்சா. அவள் கண்ணெதிர்க்க அப்படியே அவளுடைய அந்த அகோபிலத்துல நடக்கிற மாதிரியே வைபவத்தை சொல்லிட்டாளே. ஆமா கோபால சுந்தரி, இயற்கையோட வாழறா இல்லையா? இயற்கையா வாழறா. செயற்கையான பேச்சு கிடையாது, செயற்கையான பழக்க வழக்கம் கிடையாது, ஏமாத்துத்தனம் கிடையாது. உள்ளபடி பேசுறா. யார்கிட்டையும் தயக்கம் கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது, யார்கிட்டையும் கெஞ்சுற வழக்கம் கிடையாது. அதனால இந்த மாதிரி ஜனங்கள் பேசுறது நிஜமாவே அது சத்தியம். சத்தியத்தோட எடுத்து அவ பேசுவது இல்லை. நேற்று அவளோட ஒரு சங்கம் கிடைச்சதுன்றது பெரிய பாக்கியம்தான். ஆமாம் திருமங்கை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட ஒரு அனுபவம். என்னெல்லாம் கிடைக்கிறது வாழ்க்கையில, வாங்கிட்டே இருக்கேன் நான். திருமங்கை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணு. என்ன? பக்தர்கள், கிருஷ்ணன் இவர்கள்லாம் கொடுக்கறத வாங்கிட்டே இருக்கணும் ஆயுசு முழுக்க. இந்த பக்தி, ஞானம், வைராக்கியம், ஆயோர், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பிரேமை, ராசம், முத்தம். ஆமா, முத்தமும் வேணும் எனக்கு. ஒவ்வொரு நாளும் கண்ணன் கிட்டேருந்து விதவிதமான முத்தம் வேணும். எத்தனை விதமா? அதெல்லாம் கண்ணன் பாடு. எத்தனை விதமான முத்தங்கள் உண்டோ அத்தனை விதமான முத்தங்கள் வேணும். எத்தனை விதமான கட்டி அணைக்கிறது உண்டோ அத்தனை விதமான கட்டி அணைப்பு வேணும். எத்தனை விதமாக அவனோட சாப்பாடு உண்டு அத்தனை விதமாக சாப்பிடணும். எத்தனை விதமா அவனோட ஊர் சுத்தனமோ அத்தனை விதமா அவனோட ஊர் சுத்தனம். திருமங்கை, எத்தனை விதமா அவனோட பேசணுமோ அத்தனை விதமாகவும் பேசிடணும். போதுமா? நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், நேரம் ஆயிடும், வா போகலாம். நான் அப்படி அப்பப்போ சொல்கிறேன், நீ கவனிச்சுக்கோ. எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணு. நீ முழுக்க சொல்லாமல் நான் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறது? இப்போ சொன்ன வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிடு. முழுக்க ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர, அப்பப்போ ஆசீர்வாதம் பண்ணு. இது நல்லா இருக்கே. திருமங்கை, எனக்கு மந்த புத்தி. யாருக்கு? உனக்கு. ஆமா திருமங்கை, உன்ன மாதிரி உண்டோ? சரி வா, அதப்பா கூர்மையான புத்தியுடைய ஆண்டாள் இடுப்புல கைய வச்சுட்டு பாண்டுரங்கன் மாதிரி நிக்கிறா பார். ஆமா ராமானுஜனா, நமஸ்காரம். செல்லக்குட்டி ஆண்டாள், நமஸ்காரம். வா கோபால சுந்தரி. ஏண்டி கோபால சுந்தரி, சொல்லு திருமங்கை. நேத்தி மட்டும் அந்த செஞ்சுதாசி பழம் கொண்டு வந்து நம்ம ஒண்ணுமே கொண்டு வரலையேன்னு சொன்னியே, இன்னைக்கு ஏதான கொண்டு வர வேண்டியது தானே. பாத்தியா, எல்லாம் இப்ப சொல்லு. வரும்பொழுது சொல்லியிருந்தா கூட 4 பூவை பிரிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டேனா? யாரடி அது தலையை அடிக்கிறது? நாங்கெல்லாம் தான். ஏண்டி
நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடி. அதனாலதான் அவன் நெத்தி பழங்களா கொண்டு வந்தாளா? பாத்தியா, நானும் ஒரு நாள் கொண்டு வரேன். கோபால சுந்தரி, நீ வந்தாலே போதும். அப்படியா? சந்தோஷம் டி ஆண்டாள். இன்னைக்கு உன் பக்கத்து வீட்டு தோழியே வரல போல இருக்கு. அதில் என்ன உனக்கு ஒரு கிண்டல்? இல்லை, உன் பக்கத்து வீடா இருக்காளே, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவளாச்சே, அவள் ஏன் வரல? போய் எழுப்புவோம். பக்கத்தில் இருந்தா என்ன, தூரத்தில் இருந்தா என்ன, எங்கே இருந்தா என்ன, போவோம், எழுப்புவோம், அழைச்சிட்டு போய் கிருஷ்ண அனுபவம் அனுபவிப்போம். வீடெல்லாம் பால் சேரு. இவ அண்ணன் என்னத்தை தான் பண்றானோ தெரியாது. ஆனா நல்ல பக்த குடும்பம், பக்தி ஒண்ணுதான் ஒழுங்கா பண்றான். என்னத்தை சொல்றது? எழுப்பவளை, அதுக்கு தானடி வந்திருக்கோம், எழுப்போம். அவள் அப்படி ஒரு பக்தியில திளைச்சு கிடக்கிறா. நம்ம ராமனுக்கு கைங்கரியம் பண்ண இளையாழ்வார் போல கிருஷ்ண கைங்கரியத்துல அவளுடைய அண்ணன் மயங்கி கிடக்கிறான். என்ன பண்றது? காலத்துக்கு பால் கறக்க மாட்டேங்கிறான். கடமைகளை ஒழுங்கா செய்யறவாளை தான் கண்ணனுக்கு பிடிக்கும். ஆனா சில பேருக்கு கடமைகளே இல்லாம பண்ணிட்டு இருக்கான் கண்ணன். அதனால இதுவும் அவனுடைய இஷ்டம். கிருஷ்ண பக்தனுடைய தங்கையாச்ச, எழுப்புவோம். கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலைவீழ நின்வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். ஏண்டி ஆண்டாள், இவளோ கிருஷ்ண பக்தை, நீ என்ன ராமனை பத்தி சொல்றாய்? ஏண்டி, கிருஷ்ண பக்தாளுக்கு ராமன் ஆகாதோ என்ன? கண்ணன் தானே ராமன், ராமன் தானே கண்ணன். இங்க இருக்கிற அத்தனை கோபிகளுக்கும் கண்ணனை பிடிக்கும். ஆமா, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவன் ராமனா வரதுல ஆட்சேபணம் உண்டா யாருக்காவது? இல்லை 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 இல்லை. இது என்னடி கிருஷ்ண கூட்டம் எல்லாம் ராம கூட்டம் ஆயிட்டு இருக்கு? இல்லடி, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்லடி, ராமன்னா ஏகபத்னி விரதன். இங்க பாரு, அந்தந்த கோபிக்கும் ராமனை பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அந்தந்த கோபியோட அவன் ராமனாத்தான் இருக்கான், மாற்றமே கிடையாது. ஆனா ராசக்கிரீடையில அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம், கோபிகளுக்கு அவன் கண்ணனாக தோழிகளோட சேர்ந்து விளையாடுறதும் பிடிக்கும். ராமனாக தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் அருள் செய்வதும் பிடிக்கும். ஒண்ணு. ராமனாக ஏன் பிடிக்கும்னா, சீதைக்காக அவ்வளவு அழகா பாலம் எல்லாம் கட்டி லங்கையில போய் ஜெயிச்சு சீதையை ஜம்முன்னு மீட்டு கொண்டு வந்தான் இல்லையா? அந்த ஒரே ஒரு சீதைக்காக இவ்வளவு பெரிய ஆண்மையை காட்டின பேராண்மையுடையவன் அல்லவா? அந்த மாதிரி
நம்மையும் நாம் இருக்கிற இடத்திலிருந்து வந்து அழைச்சிட்டு போய் அருள் செய்வான். ஒருத்திக்காக லங்கை செல்வதற்கு வானரப்படைக்காக பாலம் கட்டின ஒருவன், அவனே கண்ணனாக வந்து யுத்தம் செய்து நரகாசுரனுடைய அரண்மனையில் இருந்த 16,100 பேருக்கும் அருள் செய்தவன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அவன் விசேஷமாகத்தானே தெரிந்தான். ராமன் போல ஏன்னா வில் கொண்டு நின்னானே. ஆண்டாள் பாத்தியா, திருப்பாவைக்கு இப்படி ஒரு விசேஷம் இருக்கிறது. இன்னைக்கு நீ சொன்ன பிறகுதான் கொஞ்சமா புரியுறது. நான் சொல்லிக்கிட்டமா என்ன சொல்லு. அவன் ஜாம்பவானுக்கும் ராமனா காட்சி கொடுத்தான், ஜாம்பவதிக்கு கிருஷ்ணனா காட்சி கொடுத்தான் இல்லையா? துவாரகா பக்கத்துல ஜாம்பவான் குகையில. அப்ப நான் சொன்னது சரிதானே? ஆண்டாள், நீ சொன்னது தவறுன்னு நான் சொல்ல, எனக்கு புரியல. ஓய், அப்படி அப்படின்னு சொன்னாய். ஆமா திருமங்கை, சரி இந்த பஞ்சாயத்தை நம்ம அப்புறம் வச்சுப்போம். ஆண்டாள் வந்துட்டேண்டி. அது நீ சொன்ன மாதிரி ராமனுடைய பராக்கிரமம் இதெல்லாம் நினைச்சுண்டே கிருஷ்ணனா அவன் பண்ண லீலைகளையும் ஸ்மரிச்சுண்டே ராமகோபி கிருஷ்ணகோபி ராமகோபி கிருஷ்ணகோபின்னு அனுபவிச்சுட்டு இருந்தேனா மயங்கி போயிட்டேன். அதான் தெரியுமே. வந்துட்டேன். அழகான பாசுரம் சொன்னியே. இன்னைக்கு பாசுரத்துக்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா சொல்வதற்கு? யாருடி இவள்? ரொம்ப அழகா இருக்கா. தேவலோகத்திலேருந்து வந்திருக்காளோ? நான் பிரம்மலோகத்திலேருந்து வந்திருக்கேன். ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு எல்லா லோகங்களிலிருந்தும் ஆட்கள் வராளு. ஆமா கோபால சுந்தரி, எல்லா லோகத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல பூமி இருக்கு. அதனால மேலோகம் கீழோகம் எல்லாருக்கும் சுலபமான ஒரு இடம் இந்த இடம். அதுவும் கலியுகத்தில் இவ்வளவு அழகான அனுபவங்கள். அப்ப அந்த அனுபவங்களை வாங்கிக்கிறதுக்கு எல்லாரும் வரத்தானே செய்வா. அதுவும் ஆண்டாளுடைய திருப்பாவை அத்தனை சுலபமா அழகா இருக்கு. ஆமா திருமங்கை, முதல்ல இவள் யாருன்னு தெரியணுமே எனக்கு. சொல்லுவா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அடியேன் பிரம்மலோகத்திலேருந்து வரேன். பிரம்மதேவருடைய திருமாளிகை காவல்காரி. இந்த பாசுரத்துக்கு நீ போய் சொல்லு அப்படின்னு பிரம்மதேவர் நாராயணனிடத்தில், முக்கியமாக ராமனிடத்தில் அனுமதி வாங்கி அனுப்பினார். பிரம்மலோகத்து பிரம்மனுடைய அரண்மனை காவல்காரின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. நான் ஒரு காலத்தில் சாபத்தினாலே தென்னிலங்கை காவல்காரியாக இருந்திருக்கேன். என் பேர் லங்கினி. ஏ திருமங்கை, லங்காதேவி எல்லாம் வரா?
அது பகவானுடைய திவ்யமான கிருபை. அதனால் அடியேன் சில விஷயங்கள், இந்த பாசுர அனுபவங்களை சொல்கிறதுக்கு அனுமதி வேணும் ஆண்டாளம்மா. நன்னா சொல்லு லங்கினி தேவி, ஆசையோடு சொல்லு, பயப்படவே வேண்டாம், வருத்தமும் வேண்டாம். இந்த பாசுரத்துக்கு நீ சொல்கிற வியாக்கியானம் நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்கும். சொல்லு. கனைத்தளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர. கண்ணன் மேய்க்கிற மாடுகள் எல்லாமே நல்ல பலமுடையவைகள். கண்ணனுக்கு பசுமாடு எருமை மாடுன்ற பேதம் எல்லாம் கிடையாது. எல்லாமே அவன் சிருஷ்டிச்சது தானே. எருமை மாடுகளையும் கண்ணன் அழகாக மேய்ச்சிருக்கான். எருமை மாடுகள், பசு மாடுகள், காளை மாடுகள், ஆடுகள் எல்லாமே கண்ணனுடைய மந்தையில் இருந்தது. சில விஷயங்களுக்கு எருமைப்பால் தானே சுகம், சில விஷயங்களுக்கு பசும்பால் சுகம். எருமையும் அவசியம்தானே. கண்ணன் பல சந்தர்ப்பங்களில் எருமை மாட்டு மேலே உக்காந்துண்டு விளையாடுவான். கோப குழந்தைகள் எல்லாம் சில சந்தர்ப்பங்களில் ராஜா வேஷம், மந்திரி வேஷம், தேவர்களுடைய வேஷம் எல்லாம் போடுவார்கள். அப்போ சில சந்தர்ப்பங்களில் கண்ணன் எருமை மாட்டு மேலே உட்காந்துண்டு கையில் தடி வச்சுண்டு, நானே யம தர்மராஜா அப்படின்னு ஜம்முன்னு சொல்லி தர்மத்தை நிலைநாட்ட வந்திருக்கேன்லாம் சொல்லுவான். ஒரு விதத்தில் பார்த்தா பகவத்கீதையில் அவனே சொல்றான், அவனே யம தர்மன் தானே, மரணமும் அவன் தருவது தானே, ஜனனம் மரணம் இது எல்லாவற்றிற்கும் ஆதி காரணன் அவன்தானே. அதனால அவனுக்கு பேதம் கிடையாது. எந்த ஜீவன் எந்த ஜாதியில இருந்தாலும், அதாவது மனுஷ ஜாதி, விலங்கு ஜாதி, பறவை ஜாதி எதுவாக இருந்தாலும், அசுர ஜாதி, ராட்சச ஜாதி, அவன் ஹிருதயத்தை மட்டும்தான் பார்க்குறான். அதனால தான் அரக்க ஜாதியை சேர்ந்த விபீஷணனுக்கு அப்படி ஒரு கிருபை பண்ணான் ராமனாக. அசுர ஜாதியை சேர்ந்தவனான பிரகல்லாதனுக்கு அப்படி ஒரு கிருபை பண்ணான் நிருசிம்ம அவதாரத்தில். அதே அசுர ஜாதியை சேர்ந்த பலிக்கும் கிருபை பண்ணான் வாமன அவதாரத்தில். விலங்கா இருந்தாலும் வானரங்கள், கரடி எல்லாத்துக்கும் ராமவதாரத்தில் அனுகிரகம். பறவை இனமாயிருந்தாலும் அனுகிரகம். ஜட்டாயுவுக்கும் மோட்சம் தந்தான் ராமச்சந்திரமூர்த்தி. பறவை, மிருகம், இதோ கிருஷ்ணவதாரத்தில் பகாசுரன், அகாசுரன், அந்த அசுரர்களாக வந்த பறவை, மலைப்பாம்பு இவர்களுக்கும் சத்கதி கொடுத்தான். அதனால எருமை மாடுகள் கூட இங்க சந்தோஷமா இருக்கு. இந்த எருமை மாடுகள்லாம் கண்ணன் மேய்ச்சதுனால அவைகளுக்கும் கருணை ஜாஸ்தி. ஏன்னா எல்லாமே நந்தகோபருடைய மாடுகள். நந்தகோபரோ ரொம்ப ஈவு இரக்கம் உடையவர். அவருடைய பிள்ளைன்றதுனாலே கண்ணனுக்கும் ஈவு இரக்கம் ஜாஸ்தி. அதனாலே அவன் மேய்த்த மாடுகளுக்கும் ஈவு இரக்கம் ஜாஸ்தி. நல்ல வளர்ந்த கன்றுகள் தான். அந்த இளங்கன்றுகள் இடத்துல கூட இந்த எருமை தாய்மார்களுக்கு அவ்வளவு
ஆசை. அந்த கன்றுகளுடைய சப்தத்துக்கு கூட இந்த எருமை மாடுகள்லாம் அப்படியே பால் புழியறதுகள், பால் கறக்கும் நேரம் வந்தும் இந்த கன்றுகளை பால் ஊட்ட விட வேண்டிய அந்த கோபன் இங்கே இல்லாததுனாலையும் அவன் கிருஷ்ண அனுபவத்தில் தழைச்சு கிடக்கிறதுனாலையும் இங்க கிருஷ்ணனை நினைச்சுண்டு பால் பொழிஞ்சா தன் கன்றுகளுக்கு போய் சேரும்ன்ற நினப்பு அந்த எருமை மாடுகளுக்கும் இருந்ததாலேயும் அதுகள் பாட்டு இருந்த இடத்துல அந்த பாலை பொழியறதுகள், கறப்பதற்கு ஆள் இல்லாதபடி. கன்றுகளும் கண்ணனை நினைச்சேதான் கூப்பிடுறதுகள். ஏன்னா முஞ்சங்காட்டில் மாட்டின்ற பொழுது இந்த மாடுகளை காப்பாற்றினவன் கண்ணன் தானே. முஞ்சங்காட்டில் இருந்து மீண்ட பிறகு காட்டுத்தீயிலிருந்தும் காப்பாத்தினது கண்ணன் தானே. அதனால அந்த கன்றுகளுக்கு தெரியும் எதுவாக இருந்தாலும் கண்ணான்னு அதுகளுடைய பாஷையில அதுகள் கூப்பிடும். இந்த தாய் எருமைகளுக்கும் தெரியும் எதுவா இருந்தாலும் கண்ணனே கதின்னு, கண்ணா என்னை அவிழ்த்து விடுன்னு அதுகளும் கத்த. கண்ணன்ற பேருக்கே பால் வழியறது. அதை கண்ணன்னு சொல்லியாச்சினாலே உள்ளம் உருகுமே, உடம்பெல்லாம் சிலிர்க்குமே. பூதனாவுக்கும் பால் சுரந்ததே கண்ணனை எடுத்து மடியில வச்சுட்ட உடனே. அவள் விஷம் கொடுக்கத்தான் வந்தானா கண்ணனை தொட்ட உடனேயே, கண்ணனை பார்த்த உடனே அவளுக்கும் பால் சுரந்தது இல்லையா? அப்ப இந்த எருமை மாடுகளுக்கும் பால் சுரக்கத்தானே செய்யும். அதனால நின்று பால் சோர் அப்படியே அப்படியே பால் பொழியறதுகள். கனைத்தளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும். இந்த பால் எல்லா பக்கமும் வழிஞ்சு வழுக்கிறது. நல்லா கொழ கொழ கொழன்னு இருக்கு இந்த பால். அவ்வளவு நல்ல பால், கருணையினாலே வந்த பால். அது தாய்ப்பால், வேற எருமை தாயினுடைய பால். வீடு முழுக்க அப்படி பாலா வெடிஞ்சு கிடக்கு. ஒரு விதத்துல பார்த்தா திருப்பார்கடலுக்கு நடுவே இருக்கும் வீடு போலே அப்படி இருக்கு. பால் சேரா இருக்கு. ராமச்சந்திர மூர்த்தியினுடைய சத்ருஞ்சய என்ற சத்ருக்களை ஜெயிக்கும்படியான யானைகள் போல பலமும் காம்பீரியமும் அளவும் இருப்பதனாலே அந்த ராமனுடைய சத்ருஞ்சய யானைகளுடைய மதநீர் பெருகி பூமியெல்லாம் சேரா கிடக்கிறா போல இங்க இந்த கண்ணனாலே மேய்க்கப்படுகின்ற அவனுடைய தோழனாலே பராமரிக்கப்படுகின்ற இந்த மாடுகளுடைய பால் அவ்வளவு நன்னா அப்படியே வழிஞ்சு நனைத்து இல்லம் சேராக்கும். பால் சேரு. ஆனா இவ்வளவு நடந்தாலும் அவளுடைய அண்ணன் கிருஷ்ண பக்தியில தழைச்சு கிடக்கிறான். அதனாலே நற்செல்வன். எங்க விபீஷண ஆழ்வார் போல இந்த லங்கையில எனக்கு தெரிஞ்சு அந்த நல்லதோட இருந்தது ரெண்டு பேர். ஒன்னு விபீஷணன், இன்னொன்னு திரிஜடா. விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதஹ அப்படின்னு ரொம்ப அழகா சூர்பனகாவே சான்றிதழ் கொடுத்திருக்காளே. அவ்வளவு சிரேஷ்டமான விபீஷண ஆழ்வார். விபீஷண ஆழ்வார் தர்மாத்மா. யுத்த காலத்துல அண்ணனை விட்டுட்டு ராமன் பக்கம் சேர்ந்தாலும் அவர் தர்மாத்மா. ஏன்னா விசேஷ தர்மத்தை அவர் கை கொண்டார். அந்த மாதிரி இவளுடைய அண்ணன்
நற்செல்வன். சாமானிய தர்மம், கடமைகளை ஒழுங்கா செய்யறது. அவன் கடமைகள்ல அலுப்பு கொண்டு சோம்பேறித்தனமா இதை விடலை. கிருஷ்ண பக்தியில, கிருஷ்ண லீலையில மயங்கி கடந்ததுனாலே தன் சாமானிய தர்மத்தை விட்டுட்டான். விசேஷ தர்மமான பக்தியில மயங்கி கிடக்கிறதுனால சில சந்தர்ப்பங்கள் அப்படி ஆகும் இல்லையா? நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கிறது. உதாரணத்துக்கு எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தை விட்டு போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்த பொழுது சம்சாரியான கூரத்தாழ்வான் எம்பெருமானார் சுவாமி ராமானுஜருக்கு கெடுதல் வரக்கூடாதுன்னு சொல்லி காவி வஸ்திரம் தரிச்சதும், கூரத்தாழ்வானுடைய வெள்ளை வஸ்திரத்தை சந்நியாசியான சுவாமி ராமானுஜர் தரிச்சதும் உதாரணம். இது விசேஷ தர்மம், ஆபத் தர்மம். நான் தப்பா சொல்லியிருந்தா மன்னிக்கணும் எம்பெருமானாரே. இல்லம்மா, ரொம்ப அழகா சரியா சொன்னாய். இந்த ஆபத் தர்மம், கூரத்தாழ்வானுடைய தியாகம். அந்த மாதிரி நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இந்த மாதிரி பாகவதாளோட சம்பந்தம் கிடைக்கிறதே பாக்கியம். அப்படிப்பட்டவனுடைய தங்கை பனித்தலைவீழ நின்வாசற்கடை பற்றி. தலையிலையோ நன்னா பனி விழருது, அதே சமயத்தில் இந்த கீழே பால் சேருனால வழுக்கிறது. அதனால இடைக்கழி இருக்கக்கூடிய இந்த தூணை பிடிச்சுண்டு கம்பை பிடிச்சுண்டு நிற்க வேண்டிய நிர்பந்தம். வாசல்ல சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை. எனக்கு இந்த வாசற்கடைன்னு சொல்லும் பொழுதே சிறிய திருவடியான ஆஞ்சநேயரைத்தான் நினைவு வர்றது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பிரம்மதேவருடைய அரண்மனையில் நான் காவல்காரி. ஆனால் நான் தான் ஒழுங்காக காவல்லாம் காக்கிறேன் அப்படின்ற ஒரு திமிரு. அதனால் மற்றவர்களெல்லாம் ஏசிண்டு திமிரா நடந்ததுனாலே பிரம்மதேவர் இந்த அகம்பாவத்தில் தானே இந்த ஆட்டம் ஆடுறாய், இங்கே காவல்காரியாக இருக்கிற திமிரு தானே, இந்த அகம்பாவம் அழியட்டும் போ, பூமியில் போய் அசுரர்களுக்கு காவல்காரியாயிருன்னு அனுப்பிட்டார். அப்படிதான் லங்கினியாக நான் வந்தேன். நான் உடனே அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்கன்னே. அப்போ சொன்னார், இல்லை, சாபம் கொடுத்தது மாறாது, ஆனால் சாப விமோச்சனம் உண்டு, அதுலேருந்து ஒரு காலகட்டத்தில் விடுதலை உண்டு. எந்த நிமிஷம் ஒரு வானரத்தின் கையாலே நீ அடி வாங்குறையோ அந்த நிமிஷத்தோட உன் சாபம் போயிடும். நீ லங்கையிலிருந்து கிளம்பி மீண்டும் நம்ம ஊருக்கு வந்துடலாம்னு சொன்னார். நானும் லங்கினியா போயாச்சு. லங்கினி ஆன உடனேயே எனக்கு எல்லாம் மறந்து போயாச்சு. பிரம்மலோகத்து வாசின்றதெல்லாம் மறந்து போச்சு. ராவணனிடத்திலே நல்ல பெயர் வாங்கணும் அப்படின்ற லட்சியத்தோட அப்படி ஜாக்கிரதையா பாதுகாத்துட்டு லங்கைய. என்ன சொல்றது, அவன் சந்தோஷப்படணும், அவன் நீ ரொம்ப அழகா காவல் காக்கிறாய் அப்படின்னு நித்தியம் சொல்லணும்னு காத்துன்னு இருப்பேன்.
எவ்வளவு பெரிய வீழ்ச்சி இல்லையா அது? அதான் இந்த கடமைகள் செய்யறதுல அகம்பாவம் வரக்கூடாதுன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னுடைய வாழ்க்கை. நானும் அப்படிதான் லங்கையினுடைய எல்லா பக்கமும் வாசல் நின்று பார்த்துட்டு போய் யாரா வரார்களான்னு ஒருத்தர் வந்தால் விட மாட்டேன். எனக்கு தெரியல, வருஷங்கள் ஓடுறது, காலங்கள் போயின்னு நான் திரும்பியும் பிரம்மலோகம் போகணும்ன்ற புத்தி கூட எனக்கு இல்லை. மயங்கி போயாச்சு. துசங்கம், அதில் சத்விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிட்டேன். தெய்வ இச்சை அன்றொரு நாள் அந்தி சாயும் பொழுதில் சிறிய திருவடி ஹனுமான் உள்ளே நுழைந்தார். பா, தேமேன்னு வந்தார். ஆனா முகத்துல அத்தனை தேஜஸ். யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஏ குரங்கே அப்படின்னு தான் மிரட்டினேன். உடனே அப்படி நின்று என்ன ஒரு பார்வை பார்த்தார். இப்பதான் அவர் இவர்னு சொல்றேன். அப்பெல்லாம் ஏ குரங்க என்ன பார்க்கறா அப்படிதான் பேசினேன். யார் நீ, எங்க வந்திருக்காய்? நான் மிரட்ட. ஹனுமான் சொன்னார், நான் லங்கையை சுத்தி பார்க்க வந்தேன். ஓ, என்ன மீறி உள்ள போயிடுவியா அப்படி ஓங்கி ஒரு அரைஞ்ச. அது அவருக்கு கோபம் வந்துடுத்து. நான் பெண்ணா இருக்கிறதுனால இடது கையால ஓங்கி ஒரு குத்து விட்டா இன்னும் கூட வலி இருக்கு. அப்பா, அவர் குத்து விட்டு கீழே விழுந்த. அப்பதான் சுய நினைவு வந்தது, நான் பிரம்மலோகவாசி அப்படின்னு. அதன் பிறகு ஒரு கும்பிடு போட்டுட்டு கிளம்பிட்டேன். அப்பதான் எனக்கு சாப விமோச்சனமாச்சு. அப்பதான் தெரிஞ்சது ராமனுடைய சினம் எப்படி இருக்கும்னு. ராமன் அனுப்பின ஒரு வானரத்துக்கு இவ்வளவு கோபம் இருக்கும்னா ராமனுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். அம்மா, சரி, தென்னிலங்கை கோமானுக்கு அவனுடைய எல்லா புண்ணியங்களும் தீர்ந்தாச்சு. இனி அவனுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிற்றுன்னு எனக்கு புரிஞ்சது. எனக்கு சாப விமோச்சனமாச்சு. நான் பிரம்மலோகம் போனேன். ஆனால் அங்கிருந்தாலும் லங்கையின் விஷயத்தை பார்த்துன்றது. ஏன்னா ராவணன் சீதையை தூக்கிண்டு வந்தது, அவளை அசோகவனத்தில் சிறைபிடித்து வைத்தது எல்லாம் தெரியும். அப்ப ராவணன் கிட்ட சீதா பேசும்பொழுதெல்லாம் தெரியும் எனக்கு. இப்பெல்லாம் நான் சிரிப்பேன், என்ன பைத்தியகார்த்தனமான பொண்ணா இருக்கா இவ, ஒரு அல்ப மனுஷன் எப்படி இந்த இடத்துக்குள்ள வர முடியும்? அதுவும் நான் காவல் காக்கிற லங்கைக்குள்ள எப்படி வர முடியும்? ஒரு குரங்கு கூட உள்ள விட மாட்டேனே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அடி வாங்கின பிறகு தெரிஞ்சது சீதையினுடைய தவமும் ராமனுடைய காதலும் புரிஞ்சது. அப்புறமா ராமன் உள்ள வந்து அந்த யுத்தத்தினுடைய உக்ரத்தெல்லாம் நான் பார்த்தேன். நிஜமாவே நரசிம்மனுடைய உக்ரம்னு சொல்லுவோம். நரசிம்மனுடைய உக்ரம் கர்ஜனையில தெரிஞ்சது. ராமனுடைய கோபம் பார்வையிலேயே தெரிஞ்சது. தீப்பிழம்பு. அப்பா, ராமனுடைய உக்ர ரூபம் எனக்கு இன்னும் என்ன ஞாபகம் இருக்கு. எனக்கு சிறிய திருவடியினுடைய அந்த உக்ர ரூபமே இன்னும் ஞாபகம் இருக்கு. நிஜமாவே அப்பா, இப்ப நினைச்சாலும் அந்த உக்ரம் என்னமோ பண்றது. என்ன சினத்தினால் தென் இலங்கை கோமானை சிற்ற தலை 10 வெட்டி வீழ்த்தினான். கும்பகரன் முதற்கொண்டு ராவணன் முதற்கொண்டு அத்தனை பேரையும். அதே சீதேன்னு சொல்லும் பொழுதும் சீதையை பார்க்கும் பொழுதும் ராமனுடைய காதல். அம்மா,
மனத்துக்கினியான். நான் அப்பதான் நினைச்சேன், இந்த சீதைக்கு என்ன ஒரு காதல் ராமன் மேல, இந்த ராமனுக்கு எத்தனை ஒரு பிரீத்தி சீதை மேல அப்படின்னு. இந்த சீதையை பார்த்த உடனேயே ராமன் மனத்துக்கினியான். என்ன அழகா இருந்தான் தெரியுமா? தாடி மீசையெல்லாம் இருந்தது. விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு லங்கையிலிருந்து புஷ்பக விமானத்தில் பிரபு கிளம்பும் பொழுது பார்த்த மனத்துக்கினியான். லங்கையில் அது வரைக்கும் வேற யாருடைய பெயருக்கும் ஜெயகோஷம் போட மாட்டார்கள். ராமச்சந்திரமூர்த்தி ஜெயிச்ச உடனேயே எல்லா பக்கமும் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் எதிரொலிச்சது. எல்லாரும் அங்கங்கே இருந்துண்டு ஜெபிச்சார்கள். நான் கண் கொண்டு பார்த்தேன். லங்கை முழுக்க ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நல்லா ஞாபகம் இருக்கு. ஹனுமான் என்ன குத்தும் பொழுது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தான் குத்தினார். அந்த ஒரு ஜெய் ஸ்ரீராம் லங்கை முழுக்க எதிரொலிச்சது ராமன் ஜெயித்த பொழுது. அதனால சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். ராமநாமம் சொல்றதுக்கு வாய் திறக்கணுமே. லங்கையில ஜெய் ஸ்ரீராம்னு ஜெபிச்சா பரவாயில்ல, பிரம்மலோகத்தில் இருக்க பிரம்மதேவர் சரஸ்வதி தேவி முதற்கொண்டு நாராயண நாமத்தையே ஜபிக்கக்கூடிய நாரதர் முதற்கொண்டு நாங்கள் எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு ஜபிச்சோம். ஸ்ரீராம ஜெய ராம, ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம, ஜெய ஜெய ராமா அப்படின்னு ஜபிச்சோம். அப்படிப்பட்ட பகவன் நாமத்தை சொல்லும்பொழுது வாய் திறக்கணுமே. இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம். நாங்கெல்லாம் அந்த ராமவதாரத்துல மயங்கி அதை பத்தியே பேசிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கிருஷ்ணவதாரம். எல்லாரும் திருப்பார்கடல்ல போய் நின்னோம். அப்ப பிரம்மதேவர் சொன்னார், கண்ணனா வரப்போறான். இப்பதானே ராமவதாரம் ஆச்சுன்னு நாங்க நினைச்சுட்டு இருந்தோம். திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம் வந்து துவாபரயுகம் கடைசி கூட வந்தாச்சு. கிருஷ்ணவதாரம். அதனால இவ்வளவு நாள் ஆயாச்சா, யுகமே மாறுது. எங்க லோகத்துல டக்கு டக்குன்னு ஆயிடும் இல்லையா? பூலோக கணக்கு தானே பெருசு. அப்ப இப்பதானே ஆச்சு ராமவதாரம், அதுக்குள்ள என்ன கிருஷ்ணவதாரம் அப்படின்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். இப்ப பிரம்மதேவர் சொல்லார், விழிச்சுக்கோங்கோ, அடுத்த அவதாரத்தை அனுபவிக்க ரெடி ஆகுங்கோ, தயாராகுங்கோன்னு சொன்னார். இனித்தான் எழுந்திரா ஈதன்ன பேருறக்கம். இனியாவது பகவத் அனுபவத்தை அனுபவிக்க தயாரா இருங்கோ அப்படின்னு சொன்னார். அடுத்த அவதாரத்தை அனுபவிப்பதற்கு தயாரா இருக்கணும்னு உத்தரவிட்டார். அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது, அப்படியா அப்படின்னு. அது எங்க ஊர்லயே நடந்தது, அதேதான் இங்கேயும் ஆண்டாள் சொல்றா. இனித்தான் எழுந்திரா ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இது என்ன இவ்வளவு பெரிய பேருறக்கம், எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சே, எழுந்திருன்னு எழுப்பறா. அது இப்படி எழுப்புறதுக்கும் ஆள் வேணுமே. கிருஷ்ண அவதார லீலையில் ஆரம்பிச்சு ராம வைபவத்தை சொல்லி மீண்டும் கிருஷ்ணவதாரத்தை அனுபவிக்க இன்னைக்கு ஒரு பாக்கியத்தை எனக்கு ஆண்டாள் கொடுத்துட்டா. அற்புதம் அற்புதம். ஆண்டாளம்மா, அடியேன் ஏதோ அனுபவிச்சது சொன்னேன். நிறைய ராமனை சொன்னேன்னு நமக்கு தெரியாது. இல்லம்மா, நீ அனுபவிச்ச தெரியாதான் சொன்ன, தப்பு கிடையாது. எம்பெருமானாரே, அடியனுக்கு ஒரு பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சது. கோபால சுந்தரி, என்ன ராம விஷயம் சுகமோ? நான் என்ன சொல்றது லங்கினி,
அதுதான் ஆண்டாள் இன்னைக்கு காலையிலேயே ராமன் கிருஷ்ணன் இந்த விஷயங்கள் எல்லாம் ஜோரா சொன்னாளே. எப்பேற்பட்ட அனுபவம் உனக்கு. ஏதோ லங்கினி தேவி ஹனுமான் குத்தினா நீ ஓடி போயிட்டாய் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். என்ன ஒரு அனுபவம் உனக்கு. எனக்கு உங்ககிட்ட நிறைய கேட்கணும். இந்த சுந்தரகாண்டம் விஷயம் எல்லாம் உனக்கு நன்னா தெரியுமே. ஓரளவுக்கு தெரியும், அப்புறமா சொல்லுன்னு. ஹே லங்கினி, அழகான ஒன்ன போல ஒரு ஸ்ரத்தையும் பக்தியும் வரணும். முக்கியமா உங்ககிட்ட கத்துண்ட பாடம், செய்யக்கூடிய கடமைகள்ல அகம்பாவம் வரக்கூடாதுன்ற ஒரு பெரிய பாடம் படிச்சுட்டேன். ஆமாம் கோபால சுந்தரி, எந்த கடமையா இருந்தாலும் அதுல துளி கூட அகம்பாவம் வரக்கூடாது. புரியுறதா? திருமங்கை, சொல்லு கோபால சுந்தரி. குரங்கு மாதிரி ஒண்ணு ஒண்ணு ஓங்கி அடிச்சா சரியாவியோ? அடிச்சா தேவலையே. குரங்கு அடிச்சா தேவலை, கடிக்கப்படாது. ஏன்னா பிருந்தாவன குரங்கெல்லாம் கடிச்சு வச்சிரும். இப்ப பத்தியா சொன்னோடனே அவர் பிருந்தாவன தான் அதிக குரங்கு இருக்கே. ஆண்டாள் பாசனம் சரியாத்தான் இருக்கு. இதான் திருமுக்குளம். ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பாக்கியம் இன்னைக்கு திருமுக்குளத்துல ஆண்டாளோட ஒரு நீராட்டம். ஆண்டாள் உன் கையை பிடிச்சுட்டு நான் ஒரு முங்கிக்கிட்டமா? ஏன்னா சிறிய திருவடி கிட்ட பண்ண அபச்சாரத்திற்கு பரிகாரம் உன் கையை பிடிச்சுட்டு குளிச்சா போதும். ஏன்னா நீ பகவானுக்கு வேண்டியவள். சிறிய திருவடிக்கு ஒன்ன நன்னா தெரியும். நீ என்கிட்ட அபச்சாரமே பண்ணலையம்மா. ஹாஹா, சிறிய திருவடி ஹனுமான் இங்க வந்தீரா? ஆமா. ராமநாமம் எங்க யார் சொன்னாலும் வர வேண்டியதுதானே. வால்மீகின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரிம் பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் அப்படின்னு இருக்காரு இல்லையா. அப்படி ஒரு ஆசீர்வாதம். அதுவும் இன்னைக்கு ராம விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு ராமான்னு கேட்டணும் ஓடி வந்துட்டேன். எனக்கு ஓ மேல கோபம்லாம் கிடையாதுமா. அந்த சமயத்தில் அது தர்மம் என்ன தெரியும் ஹனுமாரே. இருந்தாலும் அவசாரப்பட்டுட்டேன்னு ஒரு வருத்தம். இன்னைக்கு அந்த கவலையும் மாறிடுத்து. வாங்கோ சிறிய திருவடி. ஆண்டாள் என் ராமனை எவ்வளவு அழகா சொன்னாய், மனத்துக்கினியா. அடாடாடாடாடா, சீதம்மா சொன்ன மாதிரியே இருக்கு. ஆமா, சீதைக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவளும் பூமகள் தான், நீயும் பூமகள் தான். அவளும் பூமி பிராட்டியின் பெண் தான், நீயும் பூமி பிராட்டியின் பெண் தான். எனக்கு பாக்கியம். என்ன ஆதிசேஷனே, நன்னா இருக்கீரா? இளையாழ்வாரே, ராமானுஜரே, நீங்க திரிதண்டம் வச்சுட்டு இருந்தா கூட எனக்கு லக்ஷ்மணராத்தான் காட்சி. பா, அந்த காம்பீரியம் அப்படியே இருக்கு. அச்சனையா, அது ராம கிருபை. திருமங்கை என்னடி எல்லாம் ராமகோஷ்டியா இருக்கு. கோபால சுந்தரி, யார் அடிக்கிறது? வாளால நான் தான் அடிச்சேன். என் ராமகோஷ்டி கசக்கிறதோ? இல்லவே இல்லை. துவாரகையிலையும் நாங்க உண்டு தெரியுமே, நீங்களும் மகரத்வஜனும் உண்டு. அதனால எங்களுக்கும் கண்ணன் உண்டு. ஆமா ஆமா ஆமா. சரி, நீங்கள்லாம் அப்படி தீர்த்தம் ஆடுங்கோ. நான் ராமானு சொல்லலாம் அந்த பக்கம் போறோம். அதனால லங்கினியா தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. குழந்தை, உன் மேல எனக்கு கோபம்லாம் கிடையாது. நீ அபச்சாரமும் பண்ணல, தைரியமா நிம்மதியா. இந்த வார்த்தை போதும் ஹனுமாரே. ஆண்டாள், உன்னோட ஆசீர்வாதம் பாரு. என் மனசுல உறுத்தின்னு இருந்த அந்த கவலையும் இன்னைக்கு நீங்கி எடுத்து. உன் திருவடிக்கு பல்லாண்டு பல்லாண்டு. வாலங்கினி போலாம்.
எப்படி இருக்கு எங்கள் திருமுக்குளம்? ரொம்ப ஜோராக இருக்காண்டா. எங்கள் வடபத்திர சாய் வந்து பாரு நீ. வாங்கோடி பசங்களா. ஹாரிவள் இவளா லங்கினி. ஏண்டி லங்கினியெல்லாம் அங்கே கூட்டு வந்திருக்க? பட்டரே, இன்னைக்கு ஆண்டாள் பாசுறதுக்கு வியாக்கியானமே அவள் தான். அப்படியா? அப்ப சரி, ஆண்டாள் கோஷ்டியில் வந்தாச்சு இல்ல, சந்தோஷம்தான். ஆமா, அவளுக்கு என்ன இந்த தாடையில் ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு. அது ஆஞ்சநேயர் குத்தின குத்து. இன்னுமா அந்த அடையாளம் இருக்கு? அவர் குத்தின குத்து அப்படி. சரி, ஆண்டாளுக்கு வந்த பாசுரம் சொல்லு. கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஓ, மனத்துக்கினியான், அதுக்குதான் லங்கினி சொன்னாலோ? ஜோர் ஜோர். லங்கினி, எனக்கும் சொல்லுவியா நீ திரும்பியும்? எனக்கு பாக்கியம். எவ்வளோ வேணாலும் பேசலாம் ராமனை பற்றி, ஆண்டாளுடைய கண்ணனை பற்றி, நம்ம வட்டபத்திர சாயை பற்றி. நான் ஏன்னு சொல்லிக்கிறேன், இந்த வட்டபத்திர சாயை படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ராமச்சந்திரமூர்த்தி கடற்கரையில் படுத்துட்டு இருந்தா போலவே இருக்கு. அப்படியே இருக்கார். அதே அந்த பச்சை வண்ணம், அந்த செந்தாமரை கண்கள். அப்பா, இவர் ராமனே தான், மனத்துக்கினியான் தான் இவர். என்ன கோபால சுந்தரி, உனக்கு பரவாயில்லையா? திருமங்கை இப்படிலாம் கேட்காதேடி. சுற்றி வர எல்லாம் ராமகோஷ்டியா இருக்கு. இதோ பின்னாடியே வேற ஹனுமான் வேற நிற்கிறார். ரொம்ப அழகா இருக்கார். ராமனே தான் இவர். என்னடி இப்படி கோஷ்டி மாறிட்டாய்? காப்பாத்திக்கிறதுக்கு தான் ராமகோஷ்டியில் போராட முடியுமோ? ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல, ராமனே கண்ணன், கிருஷ்ணனே ராமன். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.